எல்லாரும் பார்த்து நான் பஸ்ஸில் ஏறி உட்கார்றப்ப பார்த்தா பூரா பேர் சாஞ்சு படுத்திருக்காங்க. எனக்கு மட்டும் இந்த சேர் நேராக இருக்கு. என்னடா அது நேராக இருக்குது? நானும் எல்லா பக்கமும் கையை நீட்டி பார்க்குறேன். வெக்கமாக வேற இருக்கு. ஏன்னா பஸ்ஸில் ஏறிட்டோம். பக்கத்தில் கால்ட்ட அந்த லீவர் எங்கேயா இருக்கு, நீ மட்டும் இப்படியா சாஞ்சு படுத்து கிடக்குற? அதே டிக்கெட் தானே நானும் கொடுத்தேன், என்னால் எப்படி இதில் சாஞ்சு படுக்க முடியலன்னு கேட்க கூச்சம். நமக்கு இருக்கக்கூடிய முதல் முக்கியமான விஷயம் தான் கேட்க கூச்சம். எல்லாம் பண்ணி பூரா பேரும் தூங்கிட்டான். விக்கிரவாண்டி வர்றதுக்கே 4-5 மணி நேரம் ஆகிப்போச்சு. 5-6 அப்போலாம் அவ்வளோ நேரம் ஆகும். 5:30 மணி நேரம் ஆகிப்போச்சு. எல்லாம் விக்கிரவாண்டி வந்தவொடனே சாப்பிட்றவங்களாம் சாப்பிடுங்க, பாத்ரூம் போகிறவங்களாம் போங்கன்னு எழுப்பி விட்டாங்க. அப்போ தான் பார்த்தேன் பக்கத்துக்கு ஒரு சைடில் ஒரு கம்பி இருந்துச்சு. அதை பிடிச்சி இழுத்தாரு, சீட்டு நிமிந்துச்சு. அந்த ஆள் சீட்டை நிமித்திக்கிட்டு எந்திரிச்சாரு. நான் சீட்டை இழுத்துட்டு சாஞ்சு படுத்தேன். 5:30 மணி நேரம் ஆச்சு. அந்த லீவர் எங்கன்னு கேட்டிருந்தா எப்பயோ நான் தூங்கி இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில மொதல் விஷயம், ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா எதுக்கும் தயங்காதீங்க. எவன் தப்பா நினைப்பான்னு யோசிக்காதீங்க. நம்முடைய தேவை நமக்கு முக்கியம். பயப்படாமல் கேளுங்கள். தப்பானாலும் பரவாயில்ல.